கார்த்திக்கும் யோகாவும் பெங்களூரில் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் ஒன்றாக வேலை பார்க்கிறார். 3 வருடமாக உருகி உருகி காதலித்தார்கள். ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு இவளைதான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்று திடமாக முடிவு செய்து இரு வீட்டாரின் சம்மதத்தோடு கார்த்திக் யோகாவின் கழுத்தில் தாலி கட்டினான். திருமணம் முடிந்து நாட்கள் செல்ல செல்ல காதல் திகட்ட ஆரம்பித்தது. மெல்ல மெல்ல விரிசல் விழ ஆரம்பித்தது. அன்று அதிகாலையிலேயே சண்டை ஆரம்பித்தது. மணி 7:30 இருக்கும். யோகா அவசர அவசரமாக குளித்துவிட்டு ஆபீஸுக்கு கிளம்பி கொண்டிருந்தாள். கார்த்திக், இன்னைக்கு எனக்கு 9 மணிக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதனால நான் சீக்கிரம் கிளம்புறேன். ஃப்ரிட்ஜில் மாவு இருக்கு, எடுத்து தோசை ஊத்திக்கோங்க. சட்னி பண்ண நேரம் இல்ல, பொடி போட்டு சாப்பிடுங்க. பிடிக்கலைன்னா நீ ஆபீஸ் போற வழியில சாப்பிட்டுக்கோங்க என்று சொல்லிக்கொண்டே கார்த்திக்கின் பதிலை எதிர்பார்க்காமல் யோகா வெளியே சென்றாள். தூங்கி எழுந்து தலைவலியோடு சோபாவில் அமர்ந்த கார்த்திக்கு கோபம் தலைக்கு ஏறியது. போ நைட் பேசுகிறேன் என்று கார்த்திக் யோசித்துக் கொண்டே சோபாவில் சாய்ந்தான். அன்று இரவு வீடே 2 பட்டது. இருவரும் சண்டை கோழியாக மாறியிருந்தார்கள். ஏன், நானும் தானே வேலைக்கு போறேன், எனக்கு மட்டும் கஷ்டம் இருக்காதா? ஒரு சில நாட்கள் அட்ஜஸ்ட் பண்ண என்ன வீட்டுல சின்ன சின்ன வேலை பண்ணலாம், இல்ல நானே தான் பண்ணணுமா என்றால், ஆமாண்டி, இப்படி சின்ன சின்னதா தானே ஆரம்பிச்சு எல்லா வேலையும் என் தலையில கட்டிக்கிட்டு போயிடு என்று கார்த்திக் கோபமாக பேசினான். இப்படியே சண்டை நீள ஒரு வழியாக இருவரும் ஆளுக்கு ஒரு அறையில் தூங்கி போனார்கள். அடுத்த நாள் அழைப்பு மணியின் ஓசையை கேட்டு கதவை திறந்தார். கார்த்தியின் அப்பா திறந்தவருக்கு ஆச்சரியம். கார்த்திக், வா வா, என்ன இதுவரேன்னு போனில் கூட சொல்லாமல் வந்திருக்க, ஏன்பா யோகா வரலையா என்றார். இல்லப்பா, புறப்பட்டு வரணும்னு தோணுச்சு, 1 வாரம் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு கிளம்பி வந்துட்டேன் என்றான். அவன் முகத்தில் தெரிந்த சோகம், கவலை, ஏதோ பிரச்சனை என்பது மட்டும் புரிய உள்ளே நுழைந்தவனை மௌனமாக பின்தொடர்ந்தார். அம்மா எங்கப்பா என்றான் கார்த்திக். அம்மா டாக்டர்ஸ் கான்பிடன்ஸ்க்காக ஏற்காடு போயிருக்கா, இன்னைக்கு வந்துருவா என்றார். நீங்க ரிட்டையர் ஆயிட்டீங்கம்மா, இன்னும் வேலை பார்த்துட்டே இருக்கிறாங்க என்று கார்த்திக் கூற, உங்க அம்மாவுக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது, அவ செய்யற தொழில் அப்படி புனிதமான மருத்துவ தொழிலாச்சே. சரி, நீ என்ன குடிக்கிற, காப்பியா டீயா என்று கேட்டார். இக்கட்டுப்பா ட்ரெயின் விட்டு இறங்கியது. காபி குடிச்சிட்டு தான் வந்தேன். உட்காருங்களப்பா, உங்க கிட்ட தனிமையில மனசு விட்டு பேசணும்னு தான் பெங்களூர்ல இருந்து வந்தேன். அம்மா வீட்டுல இல்லாததும் நல்லதா போச்சு. புருவத்தை சுருக்கி அவனை பார்த்தார். தெரியுதுப்பா, நீ ஏதோ பிரச்சனையா இருக்குன்னு உன் முகபாவமே சொல்லிடுச்சு. என்ன விஷயம் என்று கேட்டார். மென்மையாக கேட்கும் அப்பாவை பார்த்தான். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தோணுதுப்பா. யோகாவை நான் கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டனே பயமா இருக்கு என்றான். திருமணம் முடிந்து 1 வருடத்திற்குள் இது என்ன? கசப்பான வார்த்தைகள் புரியாமல் அவனை பார்த்தார். ஆமாம்பா, என்னோட தனித்தன்மையை இழந்துட்டேன்னு தோணுது. எல்லாமே அவ விருப்பப்படிதான் நடக்கணும்னு எதிர்பார்க்கிறார். தானும் சம்பாதிக்கிறோம் என்கிற திமிரு அவ உடம்பிலே ஊறி போயிருக்கு. வெளியே போறது வர்றது சமையல் எல்லாமே அவ விருப்பம்தான். அது மட்டும் இல்லை, நானும் வேலைக்கு போறேன், நீங்களும் வீட்டை வேலைகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று கட்டாயப்படுத்துறார். அவளோட போராடி தோத்து போயிட்டேன். அப்பா எது பேசினாலும் அது விவாதமாக மாறி சண்டையில் தான் முடியுது. என்னோட ஒத்து போகின்ற எண்ணம் அவன் மனசுல துளி கூட இல்ல. பேசாம நல்லபடியாக 2 பேரும் பிரிஞ்சிடுவது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. கார்த்திக், உன் மனசுக்கு பிடிச்சவளதான் உன் விருப்பப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட. நாங்க எந்த காலத்திலும் உன் விருப்பத்திற்கு தடை சொன்னதில்லை. இப்பவும் நான் உனக்கு புத்திமதி சொல்லணும்னு நினைக்கல. இது உன் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்தவங்க சொல்லி அதை சரிப்படுத்த முடியாது. நீ புறப்பட்டு வந்ததும் நல்லதா போச்சு. தனிமைதான் நல்ல விதமாக யோசிக்க வைக்கும். உன்னை பொறுத்தவரை உன் மேலையும் யோகா மேலையும் எந்த தப்பும் இருக்கிறதா? தோணல. எந்த முடிவுக்கு உடனே வந்துடக்கூடாது. கார்த்திக் யோசனை பண்ணி முடிவு பண்ணலாம். முதல்ல நீ போய் குளிச்சுட்டு வா, பேசிக்கலாம் என்றார். கார்த்திக்கின் அப்பா கார்த்திக் குளித்து விட்டு வந்து அமைதியாக சோஃபாவில் அமர்ந்திருந்தான். கார்த்திக், என்னடா இது, நீ மட்டும் புறப்பட்டு வந்திருக்க? அப்பா கொஞ்சம் முன்னதான் போன் பண்ணி சொன்னாரு, யோகாவை கூட்டிட்டு வரக்கூடாதா? அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வேலைன்னு உடம்புக்கு கெடுத்துக்கிறாளா? அடுத்த முறை அவசியம் அவளையும் கூட்டிட்டு வாப்பா என்று சொல்லிக் கொண்டே உள்ளே நுழைந்தாள் கார்த்திகின் அம்மா. மருமகளை பற்றி அம்மா விசாரிக்க மௌனமாக இருந்தான். கார்த்திக், இன்னைக்கு நான் ஹாஸ்பிடலுக்கு லீவ் போட்டு இருக்கேன். இன்றைய சமையல் உன்னுடன் ஸ்பெஷல் ஃப்ரைட் ரைஸ், பன்னீர் பட்டர் மசாலா, ஓகேவா? கலகலப்பாக பேசும் அம்மாவை பார்த்தான். அம்மா எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க. இந்த வயதிலும் சுறுசுறுப்பாயங்கி அடுத்தவர் மனம் கோணாமல் பேசும் அம்மா. உன்னிடம் யோகாவை பிரிய போகிறேன் என்பதை எப்படி சொல்வேன்? மனம் தவித்தது எங்கே? கார்த்திக் அப்பாவை காணும். அதற்குள் அங்கு வந்தவர் மனைவியை புன்னகையுடன் பார்த்தார். எங்க போனீங்க? இன்னைக்கு நம்ம சமையல் மெனு என்ன தெரியுமா என்று கேட்டாள். எங்க போனீங்க? இன்னைக்கு சமையல் மெனு என்ன தெரியுமா என்று கேட்டார். ஃப்ரைட் ரைஸ் செய்ய போறேன்.
அம்மாவும் பிள்ளையும் பேசிட்டு இருக்கட்டும் என நான் தான் பிரிட்ஜில் இருந்த காய்கறிகள் எல்லாம் எடுத்து வெட்டி வைத்து விட்டு வந்தேன். உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நானே உன்கிட்ட இந்த உதவி கேட்கணும்னு நினைச்சே என் மனசில் இருப்பதை புரிஞ்ச மாதிரி உடனே செஞ்சிட்டீங்க. அம்மாவும் அப்பாவும் இப்படி அந்யோன்யமாக பேசிக்கொள்வது மனதுக்கு எவ்வளவு இதமாக இருக்கு. எனக்கும் யோகாவிற்கும் ஏன் இந்த ஈடுபாடு இல்லாமல் போய்விட்டது என்று கார்த்திக் மனதிற்குள் எண்ணினான். சாயந்திரம் அப்பா வாக்கிங் சென்றிருக்க தோட்டத்தில் அம்மாவுடன் காற்றாட அங்கிருந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டான். மகனை பார்த்து புன்னகைத்தவள், சொல்லு கார்த்திக், அப்புறம் உன் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? யோகா என்ன சொல்றா? நான் ஒரு பைத்தியம். 3 வருஷமா ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கை சந்தோஷமா தான் போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். தேவையில்லாமல் கேட்கின்றேன் என்றார். அது சரி, நீ மட்டும் வந்ததுக்கு யோகாவையும் கூட்டிட்டு வந்திருந்தா மனசுக்கு நிறைவாய் இருந்திருக்கும் என்றார் அம்மா. உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அப்பாவை பற்றி நீ என்ன நினைக்கிற? 30 வருஷ தாம்பத்தியத்துல உனக்கு முழு நிறைவு கிடைச்சிருக்கா? அம்மா மகனை விழிகளை அகல பார்த்த கார்த்திக்கு அம்மா அப்பாவை பற்றி தெரிந்தும் இப்படி ஒரு கேள்வி எப்படி உன்னது மனதில் வந்தது? என்ன பார்த்தா சந்தோஷமா இறைவா வாழ்ற மாதிரி தெரியலையா? அதுக்கு இல்லம்மா, உங்க இளமை கால வாழ்க்கையில் எனக்கு தெரியாது இல்லையா? அந்த காலத்துல நடந்த சில சம்பவங்கள், மனசுக்குள் நெருடலான விஷயங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு, இப்படி எதுவும் உன் வாழ்க்கையில நடந்ததா? அப்போ உன்கிட்ட எப்படி நடந்து கொண்டார் என்று ஒரு ஆர்வத்துல கேட்டேன் என்று கார்த்திக் கூறினார். புரிந்து, கார்த்திக், உனக்கு தெரியாத சில விஷயங்கள் எங்க வாழ்க்கையில நடந்திருக்கும் என்று நினைக்கிற, அதெல்லாம் எப்படி சமாளிச்சுன்னு கேட்க வர, அப்படித்தானே? அந்த விஷயத்துல நான் ரொம்ப கொடுத்து வச்சவ கார்த்திக். உன் அப்பா மாதிரி ஒருத்தர் கணவனை கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆனப்ப 18 வயசு எனக்கு படிப்பின் மேல் இருக்கின்ற ஆர்வத்தை பார்த்து உன் அப்பா தான் என்னை மெடிக்கல் காலேஜில் சேர்த்து படிக்க வச்சார். என் முன்னேற்றத்தை பார்த்து உண்மையில் சந்தோஷப்பட்டார். கடைசி வருஷ படிப்பு முடியும் சமயம் நீ பிறந்த உன்னை நான் வளர்த்தேன்னு சொல்றதை விட இரவு பகலா கண் விழிச்சு அவர்தான் உன்னை வளர்த்தாருன்னு சொல்லணும். நீ ராத்திரியின் கண் முழிக்க வேண்டாம். குழந்தை அழுதா நான் பாத்துக்கிறேன். படிச்சுக்கிட்டே வீட்டு வேலையும் பார்த்து சிரமப்படாத. ராத்திரி நல்லா தூக்கம், இல்லாட்டி உடம்புக்கு கெட்டுடும். நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்னாரு. உங்க அப்பாவின் அன்பான வார்த்தைகள் எனக்கு நிறைய தைரியத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்துச்சு. இன்னைக்கு சொசைட்டியில நான் ஒரு நல்ல டாக்டர் என்று பேர் வாங்குறதுக்கு காரணம் உங்க அப்பா தான். கணவன் மனைவிங்கிறது வெறும் 3 முடிச்சில் ஏற்படும் பந்தம் மட்டும் இல்லப்பா. அதையும் தாண்டி உள்ளுணர்வோடு ஒருத்தர் மனசார ஏத்துக்கணும். அவரவர் நிறைவுரைகளோடு வாழறதுதான் உண்மையான தாம்பத்தியம். நீ 4 வயசு சிறுவனா இருந்த போது ஆபீஸில் நடந்த கையாடலில் வேண்டாதவங்க உங்க அப்பாவையும் இழுத்து விட 1 வருஷம் வேலையில் இல்லாமல் அவர் வீட்டுல இருந்தப்ப என் சேலை துணிமணி கூட துவைச்சு போட்டு இருக்காரு. தெரியுமா, இங்க பாரு, இந்த கேஸ்ல என் மேல எந்த தப்பும் இல்லை என்று நிரூபணம் ஆயிட்டா. திரும்ப நான் வேலைக்கு போகத்தான் போறேன். அது வரைக்கும் உனக்கு உதவியாக இருப்பதில் எனக்கு சந்தோஷம்தான் என்பார். இன்னைக்கு வரைக்கும் உங்க அப்பாவை சந்தோஷமா தான் வைத்துக் கொண்டு இருக்கிறேன். மனைவி என்கிறவர் தனக்கு இசைவாதான் நடக்கணும். எனக்கு அடங்கி நடந்து தன்னுடைய எண்ணங்களை தான் பிரதிபலிக்கணும்னு நினைக்கிறவங்க மத்தியில என்னோட திறமைகளை ஊக்குவித்தாரே, அந்த நல்ல மனசுக்கு நான் காலம் முழுவதும் சேவை செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். கார்த்திக்கு, இங்கே வா. போனில் யோகா இருக்கா? 2 நாளா உடம்பு சரியில்லையா? ஆபீஸுக்கு போகாம வீட்டுல தான் இருக்காளா? நான் தான் தனியா இருக்கான்னு போன் பண்ணி பேசினேன். நீயும் 2 வார்த்தை பேசிடு என்று கார்த்திக் அம்மா அழைத்தார். போனை வாங்கி, என்ன உடம்பு சரியில்லையா என்று கார்த்திக் கேட்க, ஆமாம், காய்ச்சல் அதிகம் இருக்கு, மாத்திரை போட்டுட்டு வீட்டுல இருக்கேன். நீங்க தான் நான் எப்படி போனா என்னன்னு விட்டுட்டு போயிட்டீங்களே. நீங்க பக்கத்துல இருந்த அதுவே எனக்கு மிகப்பெரிய பலம்னு உங்களை பிரிஞ்சு இருக்கிற இந்த சமயத்துல தான் தோணுது. நானும் வார்த்தைகளால உங்களை நிறைய காயப்படுத்தி இருக்கேன். உங்ககிட்ட நான் அன்பை காட்டுவதை விட ஆத்திரத்தை அதிகம் காட்டினதுனால தானே உங்க மனசுல இருந்து விலகிக்கிட்டே வரேன்னு இந்த தனிமை எனக்கு புரிய வச்சிருச்சுங்க. நான் நடந்திருக்கிறேன். அம்மா சொன்னது போல் அவரவர் நிறை குறைகளோடு மனசார ஏற்றுகிறது. தான் உண்மையான தாம்பத்தியம் நானா நீயா என்ற போட்டிக்கே இதில் இடமில்லை. இப்படி ஒரு அம்மா அப்பாவுக்கு மகனாக பிறந்த நானே இப்படி நடந்து கொள்கிறேன். என்னங்க பேச்ச காணோம்? இன்னும் என் மேல இருக்கிற கோபம் குறையலையா? சரிங்க என்று யோகா போனில் சொல்ல கார்த்திக், அதெல்லாம் இல்லை யோகா, இன்னைக்கு ஈவினிங்கே ஃபிளைட் பிடிச்சு ராத்திரிக்குள்ள அங்க வந்துடுறேன். டேக் கேர். என்றும் இல்லாத அன்பும் பாசமும் வழிய பழைய கார்த்திக்காக மகன் பேச அவன் மனதில் ஏற்பட்ட சலனங்களும் சஞ்சலங்களும் மறைந்து விட்டதை புரிந்து கொண்ட அப்பா மெதுவாக அவன் அருகில் வந்து அவன் முதுகை தடவி கொடுத்தார்.